ராமனுக்கும் ஆண்ட ஈஸ்வரிக்கும் கொடிமரம் வெட்டை சொல்லி உத்தரவு தந்திருக்கார் நான் மறுத்தால் வாளுக்கு இறையாகுவேன் என்று கமலக்கண்ணி முன்னாலே கந்தநாதாரி சொல்லவும் மன்னா போவாடுங்க மன்னா எங்க போனாலும் நீங்க போகலாம் வரலாம் மன்னா கொடிமர வெட்ட மட்டும் நீங்க போவாதங்கள் என்று கமலக்கண்ணி சொல்லவும் அமையோ கந்தநாதாரி மறுக்காரு அடுத்தார் சொன்னால் போக மாட்டேன் பிரத்தியார் சொன்னாலும் போக மாட்டேன் நம்ம கயத்தாரை ஆளக்கூடிய வெட்டும் பெருமாள் ராஜா வீரலட்சுமியும் நீதான் போகணும் கொடிமரம் வெட்டி வர வேணும் என்று எனக்கு உத்தரவு தந்ததினால் நான் கண்டாயமா போயாக வேணுமா ஆகணும் அம்மா அப்படி நான் மறுத்தினான் உன் வீட்டோட இருந்தால் வெட்டும் பெருமாள் ராஜா கையினாலே நான் வாழிட்டு வெட்டுப்பட்டும் ஆள வேண்டிய நிலைமை வந்தால் வருமே அம்மா என்று கந்தநாதாரி சொல்வதை கமலக்கண்ணி கேட்டதும் ஏ மன்னாவே ராஜாவே ஆகாத கனவு கண்டேன் காகம்பறக்க கண்டேன் அது கழுவு சாவ கண்டேன் பாம்பு படம் எடுத்து வாசலில கண்டேன் ஐயா கனவு எல்லாம் அது உங்களுக்கு ஆகாது இன்னும் ஒரு கனவு கண்ட ஆகாத கனவு மன்னா என்ன தேய்ச்சி முழுக கண்ட என்ன தேய்ச்சி கண்ட கிளம்ப போட கனவு கண்ட போட கமலக்கண்ணி சொன்ன போது கந்தனே ஆதாரியோ கண்டதொரு கனவு எல்லாம் எனக்கு நினைவாக ஆயிடும் மனைவி சொல்லை மறுத்தார் அந்த மகராசா கோட்டைக்கு ஆசாரி வருவார் அப்ப ஆசாரி கொத்தமார்கள் எல்லாம் ரெடியா நிக்கார்கள் கந்தனாசாரி எப்ப வருவார் என்று உருள வேண்டி எருமக்கடா போட்டி போனும் என்று ஆசாரி கொத்தமார்கள் காத்திருந்த நேரத்தில் கந்தனாசாரியும் அந்த நேரம் வந்ததற்கு கந்தன் ஆசாரியை கண்டு ஆசாரி கொத்தமார்களும் அந்த 11 எருமக்கிடாவை உருள வண்டியிலே போட்டி கொடிமரம் வெட்டுவதற்காக எருமக்கடா வண்டியோடு ஆசாரியும் கொத்தமாரோ கயத்தாரி தனி கடந்து மானங்காத்த வழியாக
வருவார் மாறாந்த தான் கடந்து ஆசாரியும் கொத்தமாறு ஆலங்குளம் கடந்தார ஆலங்குளம் அந்த உருள வண்டி கடலுடையோ அந்த உருள வண்டி கிளம்புதையா ஆசாரியும் கொத்தமாறு உருள வண்டி எர்மக்கேடா தன்னே பூட்டிக் கொண்டு ஆலங்குளம் தனி கடந்து மேலப்பாவர் வழியாக ஆசாரியும் கொத்தமாறு உருள வண்டி பூட்டிக் கொண்டு பாவர் சத்திரமும் கடப்பாரா சத்திரங்கள் தனி கடந்து ஆசாரியும் கொத்தமாறு எருமக்கடா உருள வண்டி ஓட்டி சாலையில மேற்க முகமாக வாக்காப்பாலம் தனி கடந்து கொத்தமாறு ஆசாரி ஒன்று கூடி தென்காசிமா ஊரு விட்டு ஆனப்பாலம் தனி கடந்து மேலாரம் பாதையாக அவர்கள் குற்றாலம் கொற்றாலம் தன்னதில வடக்கு வாசலில எருமக்கட உருள வண்டி தேரடி நிப்பாட்டி தேரடியில் நிப்பாட்டி ஆசாரியும் கொத்தமாறு கோயிலுக்கு தகுந்த கொடிமரம் குத்தால மலையெல்லாம் தேடி பார்த்தாங்க சுத்தி தேடி பார்த்தார்கள் குத்தால மலையிலே கோயிலுக்கு தகுந்த கொடிமரம் கிடைக்காமல் அப்போ கோயிலுக்கு தகுந்த கொடிமரம் எங்கே இருக்கும் என்று நினைத்திருக்க எருமக்கிடா உருள வண்டிய ஐயோ ஆசாரி கொத்தமார்கள் உருள வண்டியிலே இருந்து எருமக்கிடாவை பத்தி கொண்டு அந்த குத்தாலை மலை கடந்து அது எங்கே வாரான மலையாளத்தை அசந்தான கொத்தம்மார்கள் ஆசாரி கூட்டங்களும் ஆரியங்க பாதையாக ஆரியங்க மலையாக ஆசாரிமார் வருவார்கள் மலையில ஆசாரியும் கொத்தமாறு அந்த உருள வண்டி அவுத்துவ அந்த எருமக்கீடா கெட்டி போட்டு ஆசாரியும் கொத்தமாறு ஆரியங்காவுக்குள்ள கொடிமரங்கள் தேடுவார் தேடி வரும் பாதையில ஆசாரியும் கொத்தமாறு கொடிமரத்தை கண்டுட்டார சாதியில் உயர்ந்தமாறு சந்தன தேக்குமாறு வழியில உயர்ந்தமாறு வைரத்தேக்கு இந்த மாலி நேரம் மயில நேரம் மயில தேக்கு இந்த மரம் மரம் வெட்டினாக்கா 9 தலைமுறைக்கு உச்சிமாயம் போவாதுன்னு தந்தனு ஆசா தேக்க மரத்து முன்ன ஆசாரியும் கொத்தமாறு சந்தன தேக்க மரம் கொள்ளையிட்டு போனும் என்று ஆசாரியும் கொத்தமாறு
வெட்டுதார் வெட்டின மரத்திலதான் ரத்தமாக பாயுதையோ ரத்தமாக பாயுதையா வந்து பாய்ந்த போது ஆசாரியும் கொத்தமாறும் தேக்க மரம் பாலுதான் தேக்க மரத்து பாலுதான் பாயுது என்று நினைக்கார்கள் தேக்க மரத்திலே இருந்த வத்த ரத்தமது அந்த தேக்க மரத்திலே 64 பந்தி 21 கூட்டரவு 21 தெய்வங்கள் எல்லாம் தேக்க மரத்திலே கொலுவிருக்கு அப்பேற்பட்ட கொலுவிருக்கும் தேக்க மரத்தை அதிலே ஆசாரியும் கொத்தமாறு அடிமரத்தை வெட்டுதார வெட்டின தேக்க மரம் வெட்டையில சாயா ஞாட்டிலையும் சாயா வெட்டி விட்ட தேக்க மரம் வெட்டி விட்ட நீலங்கதுக்குள்ள தாருதையா உள்ளத்தில நினையா வெட்டி விட்ட தேக்கமாறும் பொங்கைய தட்டுதார கொக்குகளை வெட்டுதார கொடிமரம் ஆக்குதார் ஆசாரியும் கொத்தமாறும் கொடிமரத்தை இழுக்கார் உருள நல்ல வண்டியில் தேக்க மரத்தை கட்டுவார் கொடிமரந்தம் கிடைச்சதென்று கொடிமரந்தம் கிடைச்சதென்று ஆசாரியும் கொத்தமாறு பொந்தளிச்சு நிக்கார் பொந்தளிச்சு நிக்கும் போது கொடிமரத்து பேச்சி அம்மா ஆசாரி முன்னால கொத்தமாறு முன்னால கொலவையது போடுகால குத்தம் என்று சொல்லி ஆசாரியும் கொத்தமாறு உள்ளத்தில நினையாம உருள நண்ட வண்டியில கொடிமரத்தை எடுத்துக்கொண்டு ஆரியங்கா தனை கடந்து குத்தால மலை கடந்து தெங்காசிமா வழி கடந்து பாவூர் வருவார் கொடிமரம் வருகுதையோ பாவூர் தனை கடந்து ஆத்தி ஊத்து பாதையாக ஆலங்குளம் உருள நல்ல வண்டியில கொடிமரத்தை கெட்டி கொண்டு ஆலங்குளம் தனி கடந்து மாறாந்த வழியாக மானங்காத்தா இடமும் விட்டு அண்ணா கயத்தாறு வாரார கொண்டு வந்த கொடிமரத்தை ராசாவுக்கு முன்னாலே ஆசாரியும் கொத்தமாறு அந்த கொடிமரத்தை காட்டுதார கொடிமரத்தை காட்டுதார கொடிமரத்தை காட்டும் போது வெட்டும் பெருமாள் ராஜா கொடிமரத்தை அழக கண்டு ஆசாரிய கொத்தமாறு கொடிமரத்தை நிறுத்தணும் அது கோயில் கூட வைக்கணும் கொடிமரங்கள் நட்டியல்லோ கோயில் கூட கொடுத்திடணும் திருவிழாவை முடிச்சிடணும் வெட்டும் பெருமாள் ராசாதான் ஆசாரி கொத்தமார்கள் முன்னால கோதண்டராமனுக்கு முன்னால் அயிலாண்டேஸ்வரிக்கு முன்னால் கொண்டு வந்த கொடிமரத்தை நட்டமாக நிறுத்தின கொடிமரம் கோயிலே அழகு உண்டாயாச்சு அழகு இருக்கதை கண்ட வெட்டும் பெருமாள் ராஜாவும் வீரலட்சுமியும்
கொடிமரம் வந்ததினால் நம்ம கோயில் திருவிழா வைக்கணுமே என்று திருவிழா கொடை கொடுத்தோம்னா கயத்தாரி அறியா மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வருவார் என்று அப்படி திருவிழா நடக்கும் கோயில் வாசலில ஒரு கலா நிகழ்ச்சி நடக்கணும் அல்லவா. வரக்கூடிய மக்கள் எல்லாம் கலா நிகழ்ச்சியை பார்த்து மயங்க வேண்டும் என்று அகிலாண்டேஸ்வரிக்கும் கோதண்டராமனுக்கும் கொடிமரம் வந்தது கோபலயத்துக்கெல்லாம் தெரிய வேணும், தெரியப்படுத்த வேண்டும் என்று அப்படி ஒரு மக்கள் எல்லாம் வரும்போது நடனமாடணும், நாட்டியமாடணும், ஆடணும் அல்லவா. அதுக்கு தகுந்த தெய்வத்தாஜி எங்க இருக்காள் என்று பார்க்கணும் அல்லவா. அந்த கோயில் ஆலயத்திலே ஆடணுமான அது மோகவல்லி தாஜியத்தான் நடனமாட கூப்பிடுதார் ஆடுகிற தாஜியும் மோகவல்லியான வேணும் கோதண்டராமனுக்கும் அகிலாண்ட ஈஸ்வரிக்கு கொடிமரம் வந்திருக்கு. கோயில் கூட நடத்தப்போ ராசா செலவால கோயில் கூட நடக்கையா இந்த கோயிலுக்கு முன்னாலே நடனம் ஆடுவதற்கு மோகவல்லி பெண்ணாவளும் கோயிலுக்கு முன்னாலதான் தேசத்தை கெட்டுதா தேசம் கெட்டும் மோகவல்லி ராசாவுக்கு முன்னால நடனமாடி நிக்காள ராஜாவுக்கு முன்னாலே நடனமாடி நிக்காளே. அப்படி நடனமாடும் நேரத்தில என்ன நடந்துதா அந்த கயத்தாறு பக்கத்தில முத்துகிருஷ்ணாபுரம் இருக்கு. முத்துகிருஷ்ணாபுரம் மதியில யாதவேறு குலத்திலதான் ஆயர் குல தங்கந்தான் முத்துக்கோனு பெண்ணாளோ கேத்தாரை சேர்ந்த முத்துகிருஷ்ணாபுரத்திலே யாதவர் குலத்தில முத்துக்கோனு அமையா முத்துக்கோன் அவர்களும் போத்திக்கோன் அவர்களும் திருவாந்திக்கோனார் அவர்களும் அவருடைய தங்கையானவள் மூத்தவள் புதியவா இரண்டாவது தங்கச்சி நல்லம்மா இந்த புதியவளையும் நல்லம்மாளையும் முத்துகிருஷ்ணாபுரத்திலே வாழும் யாதவராய் ஆளிக்கோனார் தம்பி சிவனு கோனார் அண்ணனும் தம்பியும் புதியவளை மூத்தவர் கட்டியிருக்காரு. நல்ல மகளை சிவன் கோனாறு கட்டியிருக்கார். மத்தினனும் மாப்பிள்ளையும் புறமடியில சிறப்பாக ஆண்டுவா ஆண்டு வென்ற ஏதவர் முத்துக்கோனார் போத்திக்கோனாரும் அந்த திருவாந்திக்கோனார் அவருடைய மச்சினா ஆளிக்கோனார் சிவனுக்கோனாரையும் கூப்பிட்டு நம்ம கயத்தாறு கோதண்டராமனுக்கு மயிலாண்டை ஈஸ்வரிக்கு வெட்டும் பெருமாள் ராசா கோயில் திருவிழா வச்சிருக்கார் என்று அந்த திருவிழாவை பார்க்க இன்னைக்கு இரவு போடும் என்று முத்துக்கோனார் போத்திக்கோனாரும் அந்த திருவாந்திக்கோனார் மச்சனமார்களை இரவு நேரத்தில் கயத்தாறு கோதண்டராமனையும் மயிலாண்டு ஈஸ்வரி திருவிழா பார்க்கதற்காக இப்படி 5 பேர்களும் திரண்டு அந்த கோதண்டராமனுக்கும் அகிலாண்டை ஈஸ்வரிக்கும் கொடையது நடக்கும் போது மோகவல்லி தாழியவா 1000 பேர் கூட்டத்தில
நடனம் அது ஆடுதாள இப்படி நடனமாடும் தாசியத்தான் முத்து கோனார் பாக்கா எங்க போத்தி கோனார் பாக்கா திருவாந்தி கோனாரும் மோகவல்லி ஆட்டத்தை தான் இருந்து அங்க பாப்பா மோகவல்லி ஆட்டத்தை தான் இருந்து அங்க பாப்பா அது 5 பேரு கண்ணுக்குத்தான் ஆட வந்த தாசியும் தான் அழகில கூடியிருக்கா அழக கண்ட தாசியத்தான் முத்து கோனார் போத்தி கோனார் திருவாந்தி கோனார் மகன ஆட்டத்தை தான் எட்டி எட்டி பாப்பா மகவல்லி ஆட்டத்தை தான் எட்டி எட்டி பாப்பா மோகம் கொள்ள வேணும் என்று தாஜி ஆட்டத்தை பார்க்க வந்த முத்துக்கோன் ஒரு பக்கம் ஆசை அமையா போத்தி கோனாருக்கு தாஜி மேல ஒரு ஆசை 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 திருவாந்தி கோனாருக்கும் இவள் மேல ஒரு ஆசை ஆசை இருக்கு ஆனா மாப்பிள்ள மாதிரி 2 பேர்களும் அந்த தாஜி மேலே ஆசை இல்லாம இருவேர்களும் அவனும் ஜாதித்தார் அமையா பொங்கல் இப்ப யாரும் வைக்க வேண்டாம் 4 மணிக்கு அப்புறம் வச்சா போதும் இப்பவே யாரும் பொங்கல்லாம் வைக்க வேண்டாம் பொங்கல் வைக்கக்கூடிய தாய்மார்கள் 4 மணிக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் அதுக்கப்புறம் நீங்க பொங்கல் வச்சா போதும் ஆமா நாங்க கூப்பிடுவோம் இப்போ யாரும் வைக்க வேண்டாம் அப்ப மோகவல்லி தாஜியானவள் கோயிலே நின்று ஆடி முடித்தாள் ஆடி முடித்த மோகவல்லியானவ இங்க வெட்டுமரமாள் ராசாட்டை வெகுமதி வாங்குதா வாங்கின மோகவல்லி கிளம்பும் போது கிளம்பு நேரத்துல ஆடின ஆட்டத்துக்கு 64 பந்தியும் 21 கூட்டரவும் மோகவல்லியை தொடருது தொடருதையா மோகவல்லிய தொடருது இந்த 21 தெய்வங்களும் தொடருது இவாள் கூட போனோம்னா இவ ஆடுத இடமெல்லாம் நமக்கு ஆட்டம் உண்டு என்று இவளுக்கு நடக்கும் காட்சி எல்லாம் இந்த 21 தெய்வத்துக்கு உண்டு என்று மோகவல்லி பின்னாலே தெய்வங்கள் எல்லாம் பின்தொடரவும் தொடரும் போது அப்ப மோகவல்லியினுடைய அழகு அமுதத்தை கண்ட எங்க முத்திக்கோன் போத்திக்கோன் திருவாந்தி கோனும் அமையோ இவளை நாம அடையாமல் விடக்கூடாது என்று தாசிக்கு பின்னாலே முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்தி கோனாரோ மாப்பிள்ளை மாரழைத்து கொண்டு மோகினிக மாலை முன்ன பின்தொடர்ந்து வார போது மோகனை மாலை பின்தொடர்ந்து வரும்போது இங்க திருவாந்தி கோனாருக்கு காலு தட்டுது தரையில தட்டுது தட்டின திருவாந்தி கோனார் வலது கால் பெருவரலிலே ரத்தம் துடிக்கி பெருவரலிலே ரத்தம் பாயவும் பாஞ்ச போது 21 தேவாதைகளும் அமையோ எங்க அப்பன் செங்கலமுடையார் சிவனிணைந்த பெருமாள் வேட்சியம்மாள் இருளப்ப அமையா எங்க ஐயா நல்ல மாடத்தி எங்க மாயாண்டி சுவாமி பலவேசக்காரன் பூதத்தான் கருப்பையாமோ ஐயம் வேண்டி 24 தேவாதைகளும் எங்க திருவாந்தி கோனார் மேல பாய்ந்தது இந்த தெய்வங்கள் எல்லாம் பாய்ந்த போது மோகனவல்லியை மறந்தார்கள்
யாரு மறந்தா என்ன முத்துக்கோனு போத்திக்கோனு ஆமா திருவாந்தி கோனு ஆளிக்கோனார் ஆமா சிவனுக்கோனார் மறந்து மறந்து நம்ம ஊருக்கு போக வேண்டும் என்று ஆமையா மோகனவல்லியை பாதி வழியிலே கடத்தி விட்டவர்கள் கடத்தி விட்டார்கள் எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்திக்கோனும் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் போனாரும் தன்னுடைய முத்துக்கிட்டாபுரத்துக்கு வருகிறார்கள் வந்தார்கள் வந்தார்கள் அப்படி முத்துக்கிட்டாபுரத்துக்கு ஊருக்குள் வரும்போது வரும் நேரத்துல இந்த வேடிக்கை பார்த்த எங்க கோங்கமார்கள் முத்துக்கோனும் போத்திக்கோனுக்கும் கோனுக்கும் திருவாந்திக்கோனு ஆளைக்கோனுக்கும் சிவனுக்கோனுக்கும் அடடே தெய்வம் வந்து நிற்குதையோ தெய்வம் வந்து நின்ன போது 21 தேவாதையோ ஆன போலாதருதையோ ஆதாளி போடுதையோ 8 நாள் ஒரு வாரம் முத்துக்கிட்டாபுரத்திலே வந்த தெய்வங்கள் எல்லாம் ஆதாளி போட்டு நிக்கிறது. அப்ப ஐயா முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்திக்கோனாரும் யாழிக்கோனார் சிவனுக்கோனார்கள் 5 பேர்களும் பதறுதாங்க அதறுதார்கள். என்னடா நம்ம திருவிழா பார்க்கத்தானே போனோம் தெய்வத்தாஜியை ஆசைப்பட்ட மோகம் கொள்ளதுக்கு அவளையும் மறுத்து விட்டு நம்ம திருவாந்தி தம்பி காலிலே ரத்தம் பாஞ்சித இந்த ரத்தத்தினுடைய மாயம் என்னன்னு பார்க்க வேண்டும் என்று எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்திக்கோனார் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் குறி கேட்க வேணும் என்று அதே வல்ல நாடு வருவா வல்ல நாடு வந்த போது வள்ளி கோரத்தியத்தான் அஞ்சு கோங்கமாரும் பார்த்தார போத்திக்கோனும் திருவாந்திக்கோனுமாக ஆளைக்கோனார் சிவனுக்கோனும் வள்ளி கோரத்தியிடம் புரிகேக்கு வேலை வள்ளி கோரத்திய புரியதுதான் பார்க்கும் கோரத்தி கண்ணுக்கு தெய்வங்களும் கண்டா யாதவர் குலத்தை சேர்ந்த நாயர் குலத்தார்களே முத்துக்கோனும் ஆமா போத்திக்கோனும் திருவாந்திக்கோனும் அவருடைய மச்சினமார் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் இது பேய் கிடையாது பிசாஜி கிடையாதுப்பா உங்களால அரட்டி இருக்கும் தெய்வம் தான் 21 பந்தி 64 கூட்டரவில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் ஆரியங்காவில் இருந்து கொடிமரத்தில் வந்தவர்கள் வந்த தெய்வங்களை கைலாசம் கோதண்ட ராமன் அகிலாண்டேஸ்வரி கொடிமரத்திலே நின்னது அந்த வெட்டு பெருமாள் ராஜா ஆட்டம் போட வைத்தார் மோகவல்லிய ஆட்டம் போட்ட மோகவல்லியை நீங்கள் மோகம் கொண்டியலாப்பா நீங்க மோகவல்லி பின்னால நீங்க பின்தொடர்ந்தியலா தொடர்ந்து வந்தியலா அந்த மோகவல்லியை அடைவதற்கு ஆசைப்பட்டிருந்தியலா அந்த மோகவல்லி பின்னால் 64 பந்திகளும் 21 கூட்டரவும் பின்தொடர்ந்து வந்தது நீங்க அந்த மோகவல்லியை பின்தொடர்ந்து வரும்போது திருவாந்திக்கோனார் வலது கால் பெருவரல் தட்டி அது இரத்த கோரையாயிருக்கு இரத்த கோரையை கண்ட தெய்வங்கள் எல்லாம் உங்களை கோமரமாக எடுக்குதப்பா வந்திருக்கும் 64 பந்தியமும் 21 கூட்டரவையும் நீங்க முத்துக்கிட்டாபுரத்திலே வணங்கி வாங்கள் என்று அந்த வள்ளி கோரத்திய புரியலதான் சொன்ன போது
கோனார் போத்தி கோனார் திருவாந்தி கோனார் யாழி கோனார் சிவனு கோனார் வந்திருக்கும் தெய்வங்களை கும்பிட்டு வணங்கணும் உடையது கொடுக்கணும் ஆசை கொண்டார் யாதவரும் யாதவர் 8 நாள் நோம்பிருந்து முத்து கோனார் போத்தி கோனார் திருவாந்தி கோனார் அவருடைய மாப்பிள்ளம்மார் யாழை கோனார் சிவனு கோனார் முத்து கிருஷ்ணாபுரமதியில 8 நாள் நோம்பிருந்து கையில காப்பு கட்டுவாராம் காலு ஒண்ணு நட்டுவாராம் தந்தானு நட்டி முத்துக்கோனு போத்திக்கோனு திருவாந்தி கோனார் யாழி கோனார் சிவனு கோனார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து 64 பந்திக்கும் தான் 21 தேவதைக்கும் பில்லோடு மனசோடு பில்லோட அண்ணா வீட்டு கொடை கொடுப்பாரா பெருமையில முத்துக்கோனு போத்திக்கோனு அந்த திருவாந்தி கோனாரும் யாழி கோனு சிவனு கோனு கொடை கொடுத்தம் பெருமையை நினைத்து கொடை கொடுத்த எங்க யாதவர்கள் அல்ல என்ன நினைக்கிறார்கள் ஐயா நம்ம கொடிமரத்திலே வந்த தெய்வம் நம்மளோடு வந்திருக்கு வந்த தெய்வங்களுக்கு நிலையம் போட்டு முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோன் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் கொடை கொடுத்தமே கொடை கொடுத்தவர்கள் 5 பேர்களும் என்ன நினைக்கிறார் தெரியுமா என்ன நினைக்கிறார்கள் ஐயா நம்ம இதுக்கு முன்னால தெய்வங்கள் எல்லாம் வரும் முன்னால் நம்ம முயல் வேட்டைக்கு போறது வழக்கம் அல்லவா அதனால நம்ம முயல் வேட்டைக்கு போகணும் என்று எங்க முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோனும் அவருடைய மச்சனமார்கள் யாழி கோனார் சிவனு கோனாரை கூப்பிட்டு நம்ம வேட்டையாட வேணும் என்று முத்துக்கோனார் சொன்ன போது தம்பிமாறு சம்மதித்து வெட்ட குதிரையில இங்க யாதவர்கள் யாரிருந்து முத்து கிருஷ்ணாபுரமும் விட்டு இங்க யாதவர் ஆனவர்கள் அது எங்க வாரா புயல் வேட்டையாடுவதற்கு கரம்பதி நாடலில களக்குடிக்கு கிழக்க எல்லாம் பாவக்கோளம் பரும்பு உண்டு பரும்பு மலைக்குத்தான் தனி பேரு உண்டு ஐயா கொதத்தி பரும்பு என்று பேர் வழங்கும் பரும்பு தான் நல்ல பரம்புக்கு தான் முத்துக்கோன் போத்திக்கோனும் திருவாந்தி கோனுமா யாழி கோனார் சிவனு கோனா மத்தியனும் அத்தாமாரும் குதிரையில சவரி செய்து வசதி பரம்புக்கு தான் அந்த முயல் வேட்ட ஆடவா
வேட்டது பலியா வேட்ட முயல் கிடைக்காமல் அந்த கோசு பத்தி பரம்பில யாம சாமன் தங்கி இருக்கா தங்கியிருந்த யாதவர்களுக்கு முயல் வேட்டை பலிக்காம அப்ப முத்துக்கோனார் தம்பிட்டை சொல்லுதார் என்ன சொல்லுகிறார் ஐயா? ஏ தம்பியே திருவாந்தி கோனார இது வரைக்கும் நீ ஒத்தையில வேட்டைக்கு வருவியே வருவியப்பா. நீ வரக்கூடிய திருவாந்தி கோனாருக்கு முயல் வேட்டை பலிக்குமே பலிக்குமப்பா. இன்னைக்கு 5 பேரு வேட்டையாட வந்தோம் வந்தவருக்கு முயல் வேட்டை கிடைக்கலையப்பா. இனி நாங்க ஊருக்கு போறோம் என்று அப்படி கவலை கொண்ட காலத்தில் அப்போ ஊருக்கு கிளம்புதார்கள் கிளம்பி வாரார்கள். கொதிப்பத்தி மலை கடந்தோ வேட்ட பலியாத முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோனும் யாழிக்கோன் சிவனுக்கோனுமாக வீடு வரும்போது வரும் நேரத்தில் அப்ப அங்க முத்துக்கிருஷ்ணாபுரத்தில் மழை இல்லாமல் பெரிய பஞ்சம் வருகிறது. வருதையா. அப்ப ஆடு மாடு மேய்க்க பில்லு வேணுமே வேணுமெண்டே பில்லு தலைந்த இடம் நல்ல இடம் எங்க இருக்குன்னு பார்க்க வேணுமெண்டே எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்திக்கோனும் எங்க ஆளிக்கோன் சிவனுக்கோனும் அமையோ ஆடு மாடுகளை காப்பாத்ததற்கு நல்ல இடம் எங்கே பார்த்தா தெரியுமா? எங்கய்யா? இந்த கெங்கே கொண்டாம் பகுதி எங்கடா சால போற குற்றாலம் நதியதுதான் குற்றாலம் சித்தாரா வருகுதையோ தங்கரையில ஆடு மாட கொண்டு போய் காடு வேலை காப்பாத்தணும். இன்று முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோனும் யாழிக்கோன் சிவனுக்கோனும் இனி நமக்கு முத்துநாபுரம் நமக்கு ஆகாது என்று நம்ம ஆடு மாடுகளை காப்பாத்தணுமானா வெங்கடாசல ஊருக்கு அங்க போய் நம்ம தங்க வேணும் என்று தங்கி இருக்க வேண்டும் என்று எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் அந்த திருவாந்திக்கோனும் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் ஆடுகளை மாடுகளை கன்றுகளை பத்தி கொண்டு அப்படி புறப்பட்டு வந்தவர்களும் இந்த 64 பந்தி 21 கூட்டரவையும் அது போல நல்ல பெட்டிக்குள்ள போத்திக்கோன் எடுத்து வைத்து முத்திக்கோனு தூக்கி வைத்து திருவாந்திக்கோனாரோ செங்கலமுடைய ஐயனாரோ சிவனிணைந்த பெருமாளை பிரமசக்தி பேட்டிய பொன்னு முத்தி இழப்பன் ஆண்டவன் நல்ல மாடத்தையும் பலவேதக்காரனையும் சங்கீலி பூதத்தாரும் சுடலை மாயா 64 பந்திகளும் 21 தேவதையும் பிடி மண்ண எடுப்பாராம் ஓல பெட்டியில தெய்வங்கள் அழைத்துக் கொண்டு முத்துக்கோனு போத்திக்கோனு திருவாந்திக்கோன யாழிக்கோன சிவனுக்கோன ஆடு மாடும் பத்திக்கிட்டு ஊர்கிளம்பி வந்தார்கள பத்திக்கிட்டு
சண்முகம்மா தெய்வங்கள் அழைச்சுக்கிட்டு முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்தி கோனார் யாழி கோனார் சிவனு கோனார் இவருக்கு முன்னால் தெய்வங்களும் கிளம்பியல்லோ தெய்வங்களும் கிளம்பியல்லோ சலபுரமும் வருகுதையா கிளம்பியல்லோ சலமாத்துக்கு வருகுதையா கிளம்பி வந்த கொங்கமாரும் வெங்கடாசல ஊருக்கு வரக்கூடிய வேலை ஊருக்கு வடபுறம் விராஞ்சிரிக்கு தெற்கு போறோம் குற்றாலம் நதிக்கர ஆறு நேர தண்ணி போன கரைகள் எல்லாம் பில்லு தலையுதை தலைந்திருக்கும் பில்லில கொண்டு வந்த ஆடுகளை பத்தி வந்த மாடுகளை கன்றுகளை ஒன்று சேர்த்து ஆத்தங்கர ஓரமாக ஆடு மாடு மேப்பா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள் கூட்டோட ஆத்துக்கு தெம்பரமாக ஆட்டு கூடையெல்லாம் இறக்கி வைத்தார்கள். எங்க முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்தி கோனார் யாழிக்கோன் சிவனுக்கோனாரும் கொண்டு வந்த தெய்வங்களை ஓலை பெட்டியில இறக்கி வைத்து ஆடு மாடுகளை மேய்த்து அவருடைய குலகோத்திரத்தோடு இங்கே வந்து தங்கின காலத்தில் இந்த 64 வந்து 21 தேவதைகளும் வந்தவர்கள் என் பெருமாளை சேர்வை செய்தார்கள். சேர்வை செய்து 21 தேவாதை உலகமாலை சேர்வை செய்து உலகமால் சைவத்திலே இருக்காள் அல்லவா என் பெருமாள் நமனிதன் சைவத்திலே இருக்கின்றார் அல்லவா இப்பேற்பட்ட சைவத்திலே நாம இருந்தோம்னா மாயக்கண்ணன் நம்மளை அடக்கி வைப்பார் உலகமால் நம்மளை விரட்டிடுவா என்று எங்க முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்தி கோனாரும் யாழி கோனார் சிவனு கோனார் பின்னே வந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த சித்தாத்தங்கரையிலே நிலையம் போட்ட வாசலில் கொடை கொடுத்தார்கள். அப்படி கொடை கொடுத்த மகிமையில வேட்டையாட வேணும் என்று சுவாமி முத்துக்கோனும் திருவாந்திக்கோன் போத்திக்கோனும் வேட்டைக்கு போவோம் என்று முத்துக்கோனும் சொல்லவும் சொன்ன போது அப்ப போத்திக்கோன் சொல்லுகின்றார் ஐயா தம்பி திருவாந்தி மட்டும் போனா போதும் வேட்டைக்கு போதும் அல்லவா நம்ம எல்லோரும் போனோம்னா ஆட்டுக்கு பாதுகாப்பு வேணுமே என்று நம்ம பசுக்கள் மாட்டுக்கும் பாதுகாப்பு வேணுமே என்று அதனால தம்பி திருவாந்தி கோனார வழக்கப்படி வேட்டைக்கு போகலாம் என்று இந்த அண்ணமாறு சொன்ன திருவாந்தி கோனார் வேட்டைக்கு போனும் அவருடைய மச்சின அவருக்கு துணைக்கு கூப்பு யாழி கோனார் அழைப்பார் எங்க போத்திக்கோனுக்கும் முத்துக்கோனுக்கும் தம்பி வேட்டையாட போகலாம் என்று திருவாந்தியை அனுப்பும் போது இங்க திருவாந்தி கோன அவருடைய மச்சினை யாழி கோனாரை கூப்பிட்டு என்ன குதிரை மேல இருந்து